கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த பரிசுத்தமான நாளிலும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை பாருங்கள். ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருக்க கடவது. ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருந்தால் நீங்களும் குமாரனிலும் பிதாவிலும் நிலைத்திருப்பீர்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனம் சொல்லுகிறது சத்தியமான ஒரு காரியம். அந்த வசனம் சொல்லுகிறத கவனித்து பாருங்கள். ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருக்க கடவது. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நான் சண்டே கிளாஸ் ஊழியத்துக்கு முத போகும்போது எனக்கு சொல்லி கொடுக்கப்பட்ட சத்தியம் என்னென்னா, தேவன் அன்புள்ளவர், நீங்களும் அன்புள்ளவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பீர்கள். இப்போ கவனித்து பாருங்கள். சிறு வயதில் தேவன் அன்புள்ளவர், நாம் அன்புள்ளவர்களாக இருந்தால் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கலாம் அப்படிங்கிற அந்த சந்தோஷத்தில், ஆண்டவரே என்னை அன்புள்ளவன் ஆக்கும், நான் எல்லாரிடத்திலும் அன்பாக இருக்கணும், யாரிடத்திலும் சண்டை போடக்கூடாது, யாரையும் கசந்து கொள்ளக்கூடாது, தீமை செய்கிறவர்கள் கூட நன்மை செய்யணும் அப்படின்னு குழந்தையாக ஜெபம் பண்ணியிருக்கிறேன். ஆனால் வளர 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 இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் அன்புள்ளவர்களாக இருந்தால் இந்த உலகம் நம்மை பைத்தியக்காரன் என்று சொல்லி எண்ணும். அதனால் எனக்கு தெரிஞ்ச நிறையா ஊழியர்கள், விசுவாசிகள், நல்ல வளர்ந்த பிஸ்னஸ்மேன், பணக்காரர்கள்லாம் பார்த்திங்கன்னா அன்புள்ளவர்களாய் வாழ்கிறத விட ஞானமுள்ளவர்களாய் வாழுகிறேன்னு சொல்லி தந்திரமாக நடப்பாங்க. நான் நிறைய டைம் பார்த்துருக்கிறேன். ஒரு டைம் ஒரு பிஸ்னஸ்மேனை போய் பார்க்க போனோம். ஒரு சர்ச்சினுடைய டெடிகேஷனுக்கு கொஞ்சம் ஹெல்ப் கேட்குறதுக்காக ஒரு சர்ச்சிலேருந்து கூட்டிகிட்டு போனாங்க. நாங்கள் போயிருந்தோம். அப்போ அந்த மனுஷன் பார்த்திங்கன்னா, ஒரு நிமிஷம் இந்த வந்துடுறையா அப்படின்னு சொன்னார். நாங்கள் வெளியே நிற்கோம். அவர் ஆஃபீஸ்க்குள்ள அவர்கிட்ட வேலை பார்க்குற மனுஷன்ட்ட கொஞ்சம் ஹார்டாக பேசுகிறார். ஹார்டாக பேசிட்டு பிறகு அவனை அனுப்பி விட்டார். பிறகு எங்களை வாங்க 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 அப்படின்னார். எங்கள் எல்லாரையும் சந்தோஷமாக கூப்பிட்டு உட்கார வச்சு நல்ல டீ, காஃபி, வடை எல்லாம் கொடுத்து ஒரு 1/2 hour நல்லா பேசிகிட்டு இருந்துட்டு, அப்புறம் சர்ச்சிலேருந்து வந்திருக்கீங்கண்ணே அப்படின்னு சொல்லிவிட்டு டக்குன்னு ஒரு 25,000 ரூபா எழுதி கொடுத்துட்டார், வச்சுக்கிடுங்க அப்படின்னு. அப்போது ஐயா கேட்டாங்க, ரொம்ப கண்டிப்பாக இருக்கீங்களே வேலைக்காரங்க கிட்ட அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், ஆமாம் ஐயா, ஏதோ சித்தப்பா பையனுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை, கொஞ்சம் அட்வான்ஸாக பணம் தாங்கன்னு கேட்டான். ஏதாவது ஒரு பிரச்சனை வீட்டில் சொல்லி வருஷத்துக்கு 1 திருப்பு 2 திருப்பு நம்மகிட்ட அட்வான்ஸ் வாங்கிடுறாங்க. நம்மகிட்ட அட்வான்ஸ் வாங்குறதே அவங்க வேலையாக இருக்குது. அதான் இந்த திருப்பு ஸ்ட்ரிக்டாக நானும் சில காரியத்தை சொல்லிவிட்டு தரமாட்டேன்னு சொல்லி அனுப்பிட்டேன்னார். அப்போ நான் யோசித்து பார்த்தேன், அட்வான்ஸ் தானே கேட்குறான், அட்வான்ஸ் கேட்டால் சம்பளத்தில் பிடிக்க போகிறாரு, அட்வான்ஸ் கேட்டாச்சுன்னா அது அவன் திரும்ப கொடுக்காமல் இருக்க முடியாதே, இவனும் சம்பளத்தில் பிடிக்காமல் இருக்க முடியாதே, ஒரு அவசரத்துக்கு ஆத்திரத்துக்கு கேட்குற பணத்தை கொடுக்காமல் அனுப்பிட்டாரே அப்படின்னு நினைக்கும்போது நான் மெல்ல கேட்டேன், ஐயா தப்பாக நினைக்காதீங்க, அட்வான்ஸ் தானே கேட்டாங்க, நீ கொடுத்துருக்கலாமே அப்படின்னேன். கொடுத்துருக்கலாம். வருஷந்தோறும் அவன் கேட்கும்போது கொடுத்துட்டோம் அப்படின்னா அவன் என்ன நினைப்பான், எப்போனாலும் நம்ம ஐயாட்ட அட்வான்ஸ் பணம் வாங்கிடலான்னு நினைப்பான். அப்படி நினைக்கக்கூடாதுல்ல. நம்மளும் சில நேரம் கொடுக்க மாட்டோங்கிறது அவனுக்கு தெரியும். அதனால தான் நம்ம பணம் அட்வான்ஸாக கொடுத்தா அவன்கிட்ட நிற்க போகுது, எதுக்கு நம்ம பணம் அவன்கிட்ட நிற்கணும் அப்படின்னு யோசித்தேன். கொடுக்கல அப்படின்ட்டார். உடனே நான் அமைதியாக வந்துட்டேன். யோசித்து பாருங்கள், இந்த உலகத்தில் மனிதர்கள் அன்புள்ளவர்களாய் வாழ்கிறத விட தந்திரமானவர்களாய் வாழ விரும்புகிறாங்க. அதனால தான் வேதவசனம் மிக திட்டமாக சொல்லுது, நீங்கள் ஆதி முதல் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருக்க கடவது. நீங்கள் கேட்டது உங்களில் நிலைத்திருந்தால் நீங்களும் பிதாவிலும் குமாரனிலும் நிலைத்திருப்பீர்கள். அப்போ இந்த வசனம் நமக்கு சொல்லுகிற சத்தியம் என்ன, நீங்களும் நானும் அன்புள்ளவர்களாக, தேவனுக்கு பிரியமானவர்களாக ஆதியில் கேட்ட சத்தியத்தின்படி நிலைச்சிருந்தால் தான் கர்த்தருக்குள்ளே நிலைச்சிருக்கிறோன்னு அர்த்தம். இப்போ நான் ஞானமாக நடக்கிறேன், தந்திரமாக நடக்கிறேன் அப்படின்னா நீங்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருக்கவில்லை என்று அர்த்தம். கடந்த மாதத்தில் ஒரு சபைக்கு போயிருந்தேன். மும்பை பட்டணத்துலேருந்து ஒரு தேவ மனிதன் வந்து பிரசங்கம் பண்ணார். அவர் பிரசங்கம் பண்ணும்போது சொல்கிறாரு, உங்ககிட்ட கேட்குற எல்லாருக்கும் கொடுத்துடாதீங்க அப்படின்னார்.
நான் கஷ்டப்பட்டு ஜெபம் பண்ணி நான் கஷ்டப்பட்டு ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதத்தை வாங்கி வச்சுருக்கேன். இன்னொருத்தன் வந்து நான் கடன்பட்டேன், கண்ணீரோடு இருக்கிறேன், வேதனையோடு இருக்கேன்னு வந்து என்கிட்ட எனக்கு 5000 தான் 10,000 தான்னு வாங்கிட்டு போகிறான். நான் ரொம்ப நாள் யோசித்து பார்த்தேன். நான் கஷ்டப்பட்டு ஜெபம் பண்ணி தெய்வ சமூகத்தில் சுதந்திரித்த ஆசீர்வாதத்தை ஒருத்தன் கஷ்டப்படுறாங்கிறதுக்காக நம்ம தூக்கி கொடுத்துட முடியுமா? அவன் ஏன் கஷ்டப்படுறான்? அவன் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் தான் கர்த்தர் அவனை ஆசீர்வதிப்பாரே. அவன் கர்த்தருக்கு பிரியமாக இல்லாததுனால தானே கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கலை. அதை நான் யோசித்ததுனால இப்போ நான் அவனுக்கு கொடுக்கறது இல்லைன்னார். எனக்கு ரொம்ப ஷாக்காக இருந்தது. ஏன் அப்படின்னா, வேதம் சொல்லுது ஏழைகளை மறக்காதிருங்கள்ங்கார். ஐயா, ஏழைகள்ங்கிறவன் கஷ்டப்பட தான் செய்வான், கஷ்டத்தில் தான் இருப்பான், கண்ணீரில் இருப்பான். அவனுக்கு பேர் தான் ஏழை. அது கர்த்தருக்கே தெரியுது. ஆண்டவரே சொல்கிறார், ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான்ங்கார். நம்ம என்ன நினைக்கிறோம்? அவன் ஏழையாக இருக்கிறதுக்கு காரணம் கர்த்தருக்கு பிரியமாக நடக்கலை. வசனத்தையே நம்ம புரட்டுறோமா? அப்போ யோசித்து பாருங்கள், ஆதி முதல் கேட்டதில் நம்ம நிலைத்திருக்கலன்னா நாம் கர்த்தருக்குள்ளே நிலைச்சிருக்க மாட்டோம். அதான் உண்மை. அதை விட்டுட்டு அவன் ஏழையாக இருக்கிறதுக்கு காரணம், அவன் தரித்திரத்தினா இருக்கிறதுக்கு காரணம், அவன் கஷ்டப்படுறதுக்கு காரணம் அவன் கர்த்தருக்கு பிரியமாக இல்லை, அதனால தான் கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கலைன்னு நம்ம தந்திரமாக பேசக்கூடாது. பிரியமானவர்களே, நீங்கள் ஆதி முதல் கேள்விப்பட்ட சத்தியத்தை விட்டு விலகாதபடிக்கு உங்களை காத்து கொள்ளுங்கள் என்று இயேசுவின் நாமத்தில் புத்தி சொல்லுகிறேன். நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த பரிசுத்தமான நல்ல நாளிலும் நீங்கள் கற்றுக் கொடுத்த அருமையான செய்திக்காக ஸ்தோத்திரம். இந்த சத்தியத்தில் நடக்க, சத்தியத்தை விட்டு விலகாதபடி காத்துக்கொள்ள நீங்கள் எங்களுக்கு கிருபை தந்து ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் பிதாவே, ஆமென்.